தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா 12:16-17-18. அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து. இவனுக்கு பிரச்சனையே இப்ப என்னன்னா, நிறைய விளைஞ்சு போச்சு. அதுதாங்க இவனுக்கு பிரச்சனை. யாராருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, இவன் பிரச்சனை பாத்தீங்களா? ஐயோ, நான் என்ன செய்வேன், இப்படி விளைஞ்சிருக்குது. அதிகமான சொத்து, ஆசீர்வாதம், அதுவே இவனுக்கு கவலையா போயிருச்சு. இப்போ நமக்கு ஒரு எச்சரிப்புன்னா, சார், இந்த பொருளாசை, பண ஆசைங்கிறது எத்தனை ஆபத்து நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு கவனிக்கணும். அதாவது இருக்கிறதுல தோத்திரம் பண்ணுங்க. இல்லாததுக்காக அவனை பார்த்து இவனை பார்த்து அந்த வீட்டை பார்த்து இந்த வீட்டை பார்த்து எனக்கு இல்லையேன்னு சொல்லி ஆண்டவர் முருவருக்கு அதை குறை சொல்லாதீங்க. அதான் முக்கியம். கர்த்தர் கொடுத்து இருக்கிறதுக்காக தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்தவைகளே திருப்தி ஆயிருங்கள். இந்த பரிபூரணம் அடைவதனால் என்ன ஆபத்து? நீதிமொழிகள் 30:9. பரிபூரணம் தேவனை மறுதலிக்க செய்யும். பாத்தீங்களா? அப்புறம் இப்ப இந்த 1 தீமோத்தேயு 5:6, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். சுகபோக வாழ்க்கை உயிரோடு செத்த நிலைமைக்கு கொண்டு போகிறது. ஏன்னா எல்லாம் இருக்குது. ஜெபம் தேவையில்லை, வேத தியானம் தேவையில்லை, ஆண்டவரை தேடணும் இல்லை, உபவாசம் பண்ண அவசியம் இல்லை, அவர் மேல நம்பிக்கை விசுவாசம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே செத்த வாழ்க்கை, ஜெபம் இல்லாத, உபவாசம் இல்லாத, சத்தியம் இல்லாத, ஆண்டவரை தேடாத வாழ்க்கைக்கு என்ன பேருங்க? செத்த நிலைமை. ஆகவே தான் அப்பா எச்சரிக்கிறார், பொருளாசை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அதனால தான் சொன்னார் அவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமது நோக்கம், நமது சிந்தை எல்லாம் பரலோக பொக்கிஷத்தின் மீது, நித்திய பொக்கிஷத்தின் மீது, ஆவிக்குரிய நன்மைகள் மீது, ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தின் மீது இருக்குமானால் அதிலே நிலை கொண்டிருங்கள். இந்த உலகத்தில் ஒரு குறையும் அப்பா உங்களுக்கு வைக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.